திடீர்னு எனக்கு ஒரு நாள் டிவியில நான் பார்த்து நிற்கும் போது ஒரு சந்தேகம் வந்து போச்சு. மார்ச் 1 ஆனா அன்னைக்கு பார்த்தா ஜூன் 22 என்று நான் நினைத்து விட்டேன். ஏன் என்று சொன்னால் மார்ச் 1 வேற ஒருத்தருடைய பிறந்த நாள். அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் அத்தனை கட்சி, லெட்டர் பேட் கட்சி, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம் தலைவரை மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு நம்ம தலைவருக்கு மற்ற கட்சியுடைய தலைவர்களுடைய வீட்டில் தான் தலைவர் இருப்பாருன்னு பார்த்தா அந்த தலைவர்களுடைய மனசுலயும் நம்ம தலைவர் தான் இருக்கிறார். அப்படியே நீங்க திட்டுறதா நேரடியா தைரியமா தில்லா வந்து நேருக்கு நேர் நீ இப்படி செய்யற அப்படி போற நேருக்கு நேர் சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள வச்சு நீ திட்டுன்றீங்க? அவங்களா தலைவர். நம்மளுடைய தலைவர்கள் சாதாரண தொண்டன், ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறான். அவங்களுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா முடியாது. அவங்கள டிபேட்ஸ்ல கூப்பிடணும்னா நீங்க கூப்பிட மாட்டீங்க. ஏன்னா எங்களுடைய ஸ்போக் பர்சன் அந்த அளவுக்கு திறமையானவர்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள், தொண்டர்கள். எந்த ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும், அதுக்கு ஒரு 25 மைக்கு ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணு, அதை பத்தி திட்டு. நம்மள திட்டுறவன் போறவன்லாம் நீங்க பாருங்க. நம்ம ஆளுங்க கிட்ட, மாவட்ட கழக செயலாளர் கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கடந்த 32 வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார், தலைவர் தமிழக முதல்வராக 2026க்கு இல்ல அமர்வார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஒட்டினீர்கள், கொடி கட்டினீர்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள். உங்களுக்குத்தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ம தலைவர். மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார், போஸ்டர் ஒட்டி கொண்டே தான் இருக்கணும், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும், அவன் தான் இருப்பான். ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சான், மாமா, மருமகன், மகன், மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள். இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான், அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான், ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல். உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நான் நிறைய பேசுறேன்னா தலைவர்கிட்ட 1 to 1 தனியாவே நானும் அவரும் பேசும்போதே அவரை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். வேற யாராவது என்ன சொல்லுவாங்க, என்னை புகழ்ந்து பேசு, என்னை அப்படி பேசு, இப்படி பேசுன்னு. தனியா ஒண்ணுக்கு ஒன்னா அப்படியே 2 பேரும் உக்காந்து இருக்கும் போது இல்ல சார் அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.